அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புதிதாக வகுப்பில் இணைந்திருப்பவர்கள் நலன் கருதியும் பல்வேறு போட்டி பயிற்சிகள் அடுத்தடுத்த மாதங்களில் செப்டம்பர் மாதத்திலிருந்து நடைபெற இருப்பதாலேயும் நாங்கள் அந்த பரீட்சைக்கான தயார்படுத்தல்களே ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பரீட்சை கலண்டர் வந்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் கமநல உத்தியோகத்தர் பரீட்சை, திட்டமிடல் சேவை பரீட்சை என்று பல பரீட்சைகள், இபி வினைத்திறன் அந்த பரீட்சைகள், அதுக்குரிய நேர சூசி வெளிவந்து. ஆகவே பரீட்சைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது, நடைபெறும். நீங்களும் அதற்கு ஏற்றவாறு தயாராகி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல பெரும்பாலான பரீட்சைகள்ல பிரதானமான பரீட்சை வினாத்தாளாக இந்த உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற வினாத்தாள் அமைந்திருப்பது வளம். அந்த வினாத்தாளுக்கு விடை எழுதுறதுல நாங்கள் இடர்படுகிற பகுதி நேரம் போதாது என்றதுதான். கேள்விக்கு விடை எழுத தெரியும், ஆனா நேரம் போதாது. அப்போ ஒரு பரீட்சை வினாத்தால எப்படி அந்த நேரத்துக்குள்ள அணுகிறது என்றதுதான் நாங்கள் படிக்க வேண்டும். ஒழிய கேள்விக்கு எப்படி விடை எழுதுறன்றது உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லித்தர வேண்டிய தேவை. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வினாத்தாளை தந்தா நீங்கள் ஆறுதலா விட்டு இருந்து செய்வீங்க. ஆனா பரீட்சை மண்டபத்துல போயிருந்தாதான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்கிறதுன்றதுதான் எங்களுக்கு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னா எங்களுக்கு விஷயம் தெரியும். அதாவது இப்படி வினாத்தாள அணுகிறது. இப்ப சிலர் முழுவதும் எம்சிக்யூவா வருகிற ஒரு பரீட்சைக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட் கட் வச்சு பாடலாம். எல்லா பரீட்சையும் அப்படி வருவதில்லை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி வருவது. அப்போ ஓரளவுக்கு விஷயம் தெரியணும், ஒரு வினாவை எப்படி அணுகிறதுன்றது, அதை அந்த நேரத்துக்குள்ள எப்படி அணுகிறதுன்றதை நாங்க படிக்க வேணும். ஆகவே இன்றைக்கு அறிமுக வகுப்புன்றபடிய சில புதிதாக இணைந்திருப்பவர்களுக்கான ஒரு ஆரம்ப வகுப்புன்றபடிய உளச்சார்பு சம்பந்தமான சில விடயங்களை கதைச்சுதான் பாடத்துக்கு போகும். அப்ப முதலாவது விஷயம் நேரம் முகாமைத்துவம், ரெண்டாவது விஷயம் நேரம் முகாமைத்துவம், மூன்றாவது விஷயம் நேரம் முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைமுக்குள்ள வினாத்தால அணுகிறது எப்படி என்றது தெரிஞ்சால் நீங்கள் எல்லோருமே சித்தி அடையலாம். ஐக்கு என்றது மேத்ஸோ அல்லது கணிதமோ அல்லது மேத்ஸ் சயின்ஸ் படிச்சாக்களுக்கு தான் ஏலும் என்றதை முதலாவது தூக்கி எறியும். ரெண்டாவது விஷயம், ஐக்கு பேப்பர்ல கணிதம் சார்ந்த வினாக்கள் 10 வினாக்கள்லாம் வருது. 5 அல்லது 10 வினாக்கள்லாம். எண்கோளங்கள் எல்லாம் கணிதம் என்று சொல்றீங்க, அது சும்மா நீங்கள் இலகுவாக சிறு வயதுல படிச்ச விஷயம். ஆனால் பரீட்சை வினாத்தால நீங்கள் செய்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி போடுவோம். இப்ப நேற்று நடந்த லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்கோளங்கள்ல 5 கேள்வி, படத்துல 5 கேள்வி. ஏற்கனவே வந்த அந்த நெய்யரி அல்லது சதுரங்கள்ல இடையில இடைவெளியை விட்டு அந்த நிலப்புற மாதிரியான அமைப்பு, முதல் 5 மொழித்திறன் சார்ந்த வினாக்கள் செய்த ஒரு 20 வினா ஏற்கனவே பரிச்சயமான வினாக்கள். பரீட்சை கஷ்டம் இல்லை, நாங்களும் கஷ்டப்படுறோம். அடுத்த விஷயம் 50 வினாவையும் செய்யணும் என்று ஒரு நாளும் பிளான் பண்ணிடுறார். ஏன்னு சொன்னால் 50 வினாக்களையும் அந்த நேரத்துக்குள்ள அணுகக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் அமையாது. ஆனால் நாங்கள் ஒரு 30 வினாவாவது சரியா செய்யலாம் என்ற நம்பிக்கையை வளர்த்து வச்சிருந்தால்தான் நாங்க 40 வினா செய்யலாம். ஆகவே முதல் வினாத்தால் தந்தோம் மேலோட்டா பார்க்கும், எங்கேயாவது நாங்க படிச்ச மாதிரி இருக்குதா அல்ல ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதா என்று பார்ப்போம். ஓகே, அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தா அந்த வினாவில இருந்தா தொடங்கும். 1 2 3 4 ஓடர்ல செய்ய தேவை. என்னுடைய வகுப்பும் அப்படித்தான் அமைந்திருக்கு. நான் வினா ஒழுங்கில செய்ய மாட்டேன், நேற்று நேற்று செய்வேன். நீங்களும் அப்படி பழக வேணும். நாங்கள் ஓடர்ல படிப்பிச்சா நீங்களும் செய்கிறது சுகம், ரெக்கார்டிங்க பாக்குறது சுகம். ஆனா பரீட்சையில போய் எழுதிக்கல. இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பயிற்சிக்கு தான் பலர் காசை கட்டி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போட்டு வகுப்பு வாரையில ரெக்கார்டிங்க பார்ப்ப வேண்டி இருந்து கடைசியா எக்ஸாம் கோல்ல போயிருக்க ரெக்கார்டிங் ஓடிது. ஆகவே பரீட்சைக்கு தயாராகுவதாக இருந்தால் முதலாவது விஷயம், நீங்கள் வகுப்புல பங்கு பெற்ற வேண்டும். அப்படி உங்களால பங்கு பெற்ற முடியாதுண்டா காசை வீணாக்க கூடாது. கிளாஸுக்கு காசை கட்டி போட்டு வேற விட்டு ரெக்கார்டிங்க வாங்கி வைப்போம்டா, ரெக்கார்டிங்க வாங்கி வச்சுட்டா அப்படியே இருக்க முடியும். ஆகவே முதலாவது விஷயம் நேர முகாமித்துவம். ரெண்டாவது விஷயம்
வினாத்தால முழுமையா பார்ப்போம். எந்த ஏரியாவில் நாங்கள் அடிச்சாடலாமோ அந்த ஏரியாவில் அடிச்சாடுவோம். எல்லா போலுக்கும் கிரிக்கெட் பிளேயர்களால் அடிக்க மாட்டேன். நல்ல பிளேயர் இருந்தா எல்லா போலையும் அடிக்கும். செலக்ட் பண்ணி அடிப்பர், சிக்ஸோ பவுண்டரியோ போகும். அது மாதிரிதான் நீங்கள் எல்லா வினாக்களையும் பார்த்தாலும் சில வினாக்கள் செலக்ட் பண்ணி செய்யலாம். செய்த உடனே டே உன்னால முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். வந்த உடனே அடுத்த கேள்வியும் கேட்பீங்க. இல்லையா என்ன அடங்க மாட்டார், இந்த கேள்வியை செய்யலாம் இருக்குண்டா அப்புறம் அடுத்த வாசிக்கிற பொழுதே மைண்ட் செட் வந்து ஆப்போசிட்டா இருக்கிற பொழுது, நெகட்டிவா இருக்கிற பொழுது வினாவை நாங்கள் அணுக முடியாது. ஆகவே வினாவை உடைக்கிறதுக்கு தன் நம்பிக்கை முக்கியம். வினாக்களை பார்க்கிற போது மிச்சத்தை கதைப்போம். இப்ப நாங்கள் விஷயத்துக்கு போவோம். அப்ப முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்க வினாத்தாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு வினாத்தாளை போட்டிருக்கிறேன். அப்ப அந்த வினாத்தாளை நாங்கள் இப்ப இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல உங்களுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இணைய வழியில் இணைந்திருக்கிற பொழுது ஒரு எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஆகவே நீங்கள் உங்களை அறியாமல் சில நேரம் ஒன் பண்ணப்பட்டுப்போம். அப்ப அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பும். சில நேரம் அந்த ரெக்கார்டிங்கை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஆகவே நீங்கள் அந்த இணைய வகுப்பில் இணைகிற பொழுது வீடியோவை இயலுமானவரை ஓப்பன் பண்ணி வைக்கும். சில வேளைகளை தவறுதலாக எங்களை அறியாமல் நடக்கிற சம்பவங்கள் இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் இயலுமான வரையில நாங்கள் அதுல கவனமா இருக்கு. சரி, அப்ப நாடளாவிய சேவை போட்டி பயிற்சியா இருந்தா சாதாரண ஒரு போட்டி பயிற்சியா இருந்தா இந்த ஐக்கு என்றது, உளச்சார்புன்றது, பொது விவேகம் என்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா முந்திய மாதிரி கணித கேள்விகள் என்று சொல்லி நேரடியா கேள்வி பாருங்க. கூடுதலாக வசன நடையில தான் வினா அமைஞ்சிருக்கு. வாசிச்சு கிரகிச்சு தான் விடை எழுத வேண்டியது. அதைத்தான் நீங்கள் பழகணும். வாசிச்சு கிரகிச்சு எப்படி விடை எழுதுறது என்றதை நாங்கள் பழகுவோம். அதுக்குரிய வழிகாட்டுல நான் இப்போ உங்களுக்கு வழங்குவேன். என்னால இயன்ற அளவுக்கு வினாத்தால அணுகக்கூடிய வழிகாட்டல் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் நான் படிப்பிக்கிறது தான் எக்ஸாமுக்கு வரும் என்று நம்பிக்கொண்டு போயிடாது. பேருந்து அப்படி போட்டு சார் நீங்க படிப்பிச்ச வரையில என்று மாறாது. இப்படியா வினாத்தால் உங்களுக்கு வந்தது? கதைங்க இந்த படம் ஏறியா வந்து சாரி நான் சேவண்ணாவிட்டம் பிறகு பார்ப்போம். செட் பண்ணினான். சரி, நான் திருப்பி செட் பண்ணி போட்டு விடுறேன். அப்படியே வச்சு செய்கிறார். சரி, ஓகே. அந்த வினாத்தால் நான் திருப்பி செய்யறேன். நான் அந்த வினாத்தால் செட் பண்ணி நான் சேவ் பண்ணப்படாமல் திருப்பியும் அதை அனுப்பிவிட்டேன்.
சரி, இப்போ பிள்ளைகள் நீங்கள் என்னென்றால் நான் உங்களுக்கு வினாத்தாளை அனுப்புகிற பொழுது வினாத்தாள்ல பிழைகள் இருந்தால் அல்லது வினாத்தாள்ல தவறுதலாக என்ற கேலஸால ஏதாவது இப்படி நடந்திருந்தால் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் என்றாலும் ஒரு வாய்ஸ் கட்டோ அல்லது ஒரு மெசேஜை போட்டீங்க என்று சொன்னால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். செய்து பார்க்கிற பொழுது பிழைச்சாலும் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், நான் அதை நிவர்த்தி செய்வேன். சரி, இப்ப பாருங்க, இந்த வினாத்தால இப்படி மேலோட்டா பார்ப்போம். அப்ப பேப்பரை வாங்கினோன்னு நேரம் போகுதுன்னு யோசிக்கிறதுல இப்படி பார்க்கும். எங்கேயாவது செய்த மாதிரி ஒரு வினா இருக்கு, சில நேரம் படங்கள் தந்திருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த வினாவை செய்யலாம்னா அதை முதல் செய்யும், செய்து போட்டுதான் மற்ற வினாக்களுக்கு போகும். இப்ப நான் இந்த எண் கோலத்துக்குள்ளால போப்போம். ஏண்டா இது ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கிறோம். வினாத்தாள் சேவனப்படுதானே. ஓகே, இப்ப இந்த கோலத்தை பாருங்க. கீழுள்ள கோலத்தை அவதானிச்சு ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள பெருமானங்களை காணும். இந்த வினா ரெண்டு விதமா வந்திருக்கிறது, ஒன்று கூட்டல், இன்னொன்று பெருக்க. இங்க கூட்டப்பட்டிருக்குதா பெருக்கப்பட்டிருக்கிறதா நாங்க பார்த்தால் இதுல இந்த படம் முழுவதும் நிரப்பி இருக்கு, இடவெளி இல்லை, தெரியாத கணியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த படம் எப்படி நிரப்பப்பட்டுள்ளது என்று நாங்கள் விளங்கி கொண்டால் அடுத்தது செய்யும். இந்த படத்துல பாருங்க, இந்த 4 என்ற எண்ணில இருந்து எந்தெந்த இலக்கங்களை தொடுத்திருக்குது என்று பாருங்க. 3, 2, 5 பாருங்க. 4 என்ற இலக்கம் 3, 2, 5 இந்த 3 இலக்கத்தையும் தொட்டு கொண்டு போகுது. அப்ப அந்த 3 இலக்கத்தையும் பெருக்கி பெறும். 3, 2, 6, 6, 5, 30. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கிட்டு என்னன்னா, எந்த எண்ணில இருந்து தொடுதோ அதை பெருக்கி பக்கத்தில் அழிக்கிறார். 3, 2, 6, 6, 5, 30. ஓகே, அப்ப ஒரு விஷயம் விளங்கிட்டு பக்கத்துல தான் போடப்படுது. இங்கே 2ல இருந்து பாருங்க, 4ஐயும் 5ஐயும் தொடுது. 4, 5, 20 பக்கத்துல நிலற்றின சதுரத்துக்கு போடுகிறார். இங்கே இருந்து பாருங்க, 5ல இருந்து 4ஐயும் 2ஐயும் தொடுது. 4, 2, 8 பக்கத்து சதுரத்துக்கு போட்டுக்கிறார். 3ல இருந்து ஒரே ஒரு இலக்கத்தை தான் தொடுது, 4 அதை பக்கத்து சதுரத்துக்கு போடுது. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கிட்டு நிலற்றப்படாத சதுரத்தில இருந்து எந்தெந்த இலக்கங்களை தொடங்குறோமோ அதை பெருக்கி பக்கத்தில் எழுதும். இப்ப பாருங்க, இனி 3 என்ற எண்ணில இருந்து பாருங்க, 7, 6, 1, 7, 6, 1 இந்த 3 இலக்கத்தை இருந்து தொடுது. அப்ப 7, 6, 42, 42, 1, 42. அப்ப பி எவ்வளவு? 42. அதாவது இந்த 3 என்ற எண் எந்தெந்த இலக்கங்களை தொடுவதாக அம்புக்குறி காட்டுதோ அதை பெருக்கி எழுதும். இந்த அம்புக்குறி போடையில போடுதாங்க. இப்ப 7 என்ற எண் எதை தொடுது? சொல்லுங்க. 3 தொடுது. அப்ப ஏ எவ்வளவு? 3. இப்ப வேணும், இந்த 1 என்ற எண் எந்த இலக்கத்தை தொடுது? 3, 6. அப்ப 3, 6, 18. அப்ப எப்ப எவ்வளவு? 18. இப்ப வேணும், 6 என்ற எண் எதை தொடுது பாருங்க. 3 தொடுது, C தொடுது, 2 தொடுது, 1 தொடுது. அப்ப சி தெரியாது, தெரியாத வச்சு காணலாம். அப்ப இனி பார்ப்போம்.
இந்த 2 என்ற எண் ஆரையும் சியையும் தொடுது. ஆரையும் சியையும் பெருக்கினா எத்தனை வரணும்? 30 வரும். அப்ப சி எவ்வளவு? 5. சி 5 என்றால் இப்ப காணலாம் பாருங்க. 3, 5, 2, 1 இவ்வளவு வரும். 3, 5, 15, 12, 30, 31, 30. அப்ப எவ்வளவு? 30. இப்ப டி எவ்வளவு? 30. டி டி ஓ 6ஐயும் 2ஐயும் தோறுடைய 6, 2, 12. சரி. அவ்வளவுதான் விஷயம். அதாவது நீங்கள் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எப்படி முதல் முழுவதையும் தந்திருப்பார்கள், அதை வடிவா பார்க்கணும். என்ன செய்ய போன மாதம் ஒரு வகுப்புல செய்ய கூட்டி எழுதுகின்றார், இங்க பெருக்கி எழுதியிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டலும் பெருக்கலும் தான் இந்த இப்படியான அன்பு வர வாய்ப்பு இருக்குது என்றால் கழித்தல் பெருக்கல் பெறாது, நேர்மாறாக பார்க்கிறார். விலங்கின நான் யோசிக்காதீங்க. திருப்பி இன்னொரு வினா செய்வேன். இப்போ இந்த மாதம் முடிகிறவர்கள் இதே மாதிரி இன்னொரு வினா போடுதுன்னு அப்ப அதை பார்க்க. இப்ப ஐக்யூ வினாத்தாள்னு சொல்லப்படுற பேப்பர்ல இந்த கணிதம் சார்ந்த ஐக்யூ வினாக்கள் சில பேர் 7வது வினா ஒரு பயிற்சிக்கு வந்த வினா, நான் அன்னைக்கு என்னுடைய வகுப்புல இருந்தாலும் நான் இது ஒரு 10 தடவைக்கு மேல செய்திருப்பேன். இதே இலக்கம் அல்லது இதே மாதிரி இலக்கம். 7வது வினா இப்ப 7வது வினால பாத்தீங்க, ஒரு ஆண் பெண் விகிதம் 2, 3. கேள்வி மொத்த எண்ணிக்கை. இந்த முறை டீச்சிங் எக்ஸாமுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்து வேற ஒன்றுமே தேவையில்லை. இந்த தரவு போதா, இந்த கேள்வியை செய்யறது தரவு போதா. ஆனா ஐக்கியூவை பாவச்சு செய்யலாம். ஆண் பெண் விகிதம் 2, 3. கேள்வி மொத்த அங்கத்தை விட நீங்க வேற ஒரு டேட்டாமே தேவையில்லை. அப்ப 5ஆல பிரிவிடும். ஆண் 2 பங்குடா பெண் 3 பங்கு, மொத்தமா எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப ஆக்கள் எண்ணிக்கை 5 பங்கா இருக்கும். அப்ப 5 பங்கா இருக்கணும்னா 5ன் மடங்கா இருக்கும். அரையாள் காலால் ரெண்டு வராதுதான். அப்ப 5ன் மடங்கா இருக்கும். 5 அல்லது 0 இருக்கும். 5, 10, 15, 20, 25, 30. அப்ப கடைசி இலக்கம் 5 அல்லது 0 இருக்கும். அப்ப 2 விடாங்கிறது முதலாவது அல்லது 4. கட்டணம் செலுத்த முதலாவது வேற கட்டணம் செலுத்த 62 60 இருக்க வாய்ப்பு இல்லை. காசு கட்டாத ஆக்களே 62 பேர் என்றால் மொத்த ஆக்கள் 60 இருக்க இயலாது. ஆகவே விட 4. இதுக்கு ஒரு நிமிஷம் தேவையில்லை. நான் விளங்கப்படுத்துவதற்காக பல நேரம் கதைச்சேன். நீங்கள் வினா வாய்ச்சோனவங்களுக்கு பொறிகாட்டும். மொத்த எண்ணிக்கை 5 மடங்கு. ஆகவே 5ன் மடங்கா இருக்கணும். 62 பேர் காசு இல்லைன்னா மொத்த எண்ணிக்கை 60 விட 62 விட குறையாது. ஆகவே வேற அந்த சில வினாக்கள் இப்படி இலகுவா செய்யக்கூடிய வினாக்கள் சொல்றேன். புறமற்ற செய்யும். இத பாருங்க. 11வது இது கோவிட் காலத்துல வந்த கேள்வி. பரீட்சைகளுக்கு வந்த வினா அந்த வினாக்கள் மொழி நடைகளுக்காகத்தான் அந்த அப்படியே போட்டுக்க பெரிய வந்தியா தான் இப்ப வினாவது வாசிச்சுதான் அதை செய்ய முடியும். 6 லட்சம் ஊசி வேணும் என்று சொல்லி கொஞ்சம் நிறுவனத்தோட கதைச்சு ஒப்பந்தம் செய்தாச்சு. கடைசி நேரம் 2 நிறுவனங்களுக்கு தெரியலாம், எங்களால தெரியலாம். ஆனா எங்களுக்கு 6 லட்சம் ஊசி வேணும். நாங்க 6 லட்சம் ஊசி வருமானு 2 பேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இவ என்ன செய்யணும்னா மற்ற நிறுவனங்கள்ட்ட சொன்ன இன்னொரு 50,000 கூட தாங்கன்னு வாங்கி
என்றால் ஆரம்பத்துல எத்தனை நிறுவனத்தோட கதைச்சிருப்போம் என்றுதான் கேள்வி. 6. ஓகே, பாப்போம். இங்க முதலாவது விஷயம், முதல் இருந்ததை விட பிறகு குறையும். நிர்வாகங்கள் எண்ணிக்கை 2 குறையும். இப்ப 6 லட்சத்தை 10 நிறுவனத்தை வாங்குறோம்னா ஒரு நிறுவனம் 60,000 இருந்தா போதும். இப்ப 2 நிறுவனம் வரையில என்றால் இப்ப 8 நிறுவனம் 6 லட்சத்தை 8ஆல பிரிச்சால் அந்த 50,000 என்ற வித்தியாசம் பெறாம். அப்ப முதலாவது அவுட், விடையில இருந்து போகும். 2வது 5 நிறுவனம் சொல்றோம். அப்ப 6 லட்சம் 5 நிறுவனம், ஒரு நிறுவனத்துல 1,20,000 வாங்குறது பிளான் பண்ணினான். இப்ப அவன் 2 பேர் விலத்தினதால இப்ப 50,000 கூட வாங்க வேண்டி வருது. இப்ப 5 நிறுவனத்துல 2 மாற்று 2 போட்டுனா இப்ப 3 தான் இருக்கு. அந்த 6 லட்சத்தை 3ஆல பிரிச்சால் 2 லட்சம். 1,20,000 புக் பண்ணது இப்ப 2 லட்சம் வாங்க வேண்டி வருது, 80,000 கூடுது. அப்ப அதுவும் 6 லட்சத்தை 6 நிறுவனம் தரலாம்னா ஒரு நிறுவனத்துல 1 லட்சம் பெறும். இப்ப 2 நிறுவனம் மாட்டுகளை ஓடிட்டு 6ல 2 போனா 4 நிறுவனம். 4 நிறுவனத்துல 6 லட்சப்படி 6 லட்சத்தை வாங்க ஒரு நிறுவனத்துல 1,5 லட்சம் வாங்க. முதல்ல 1 லட்சம், இப்போ 1,5 லட்சம், 50,000 கூடியிருக்கு. அவையும் சொல்லினா 50,000 தான் கூட என்று. ஆகவே 6 நிறுவனங்கள் என்றபடிதான் சரி. அப்ப இப்படி வருகிற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் வினாக்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். திருப்பி விளங்கப்படுத்துறேன், ஒரு நிமிஷம் பேர். சரி, அப்ப இந்த வினாவை நாங்கள் இப்ப நான் இப்படிய வச்சுக்கொண்டு செய்து எப்போதும் நாங்கள் வினாத்தாள்ல வச்சுக்கொண்டு செய்ய பழகுவோம். அப்பதான் நேரம் மிச்சம் பிடிக்கலாம். மற்ற பிளவார உரை நான் பார்த்ததுக்கு 6 லட்சத்துக்கு ஒரு சைபரை போடா விட்டுனா எல்லா விஷயமும் மாறி. அதனாலதான் நான் இந்த பார்த்து எழுதாம அதுலயே வச்சு செய்ய பாருங்க. இப்போ 6 லட்சம் தடுப்பூசியை பற்றி கதைச்சது கொஞ்சம் நிறுவனம். இப்ப 2 நிறுவனம் மாட்டேன்னு சொல்லி போட்டு 10, 5, 6 2 நிறுவனம் சொல்லிச்சு. ஓகே, இப்ப தரையிடாதுன்னு சொன்னா என்ன, இப்ப கொஞ்சம் நிறுவனத்துல 50,000 கூட வாங்க வேண்டி இருக்கு. அப்ப நீங்கள் முதல் 6 லட்சத்தை எக்ஸ் எண்ணிக்கையான கம்பெனிகிட்ட வாங்குறோம்னா ஒரு கம்பெனிகிட்ட வாங்குற எண்ணிக்கை வரும். இப்பவும் 6 லட்சம் தான், ஆனால் 2 கம்பெனி குறைஞ்சிட்டு. முதல் எக்ஸ் இருந்தது, இப்ப எக்ஸ் ஏறல். இந்த வித்தியாசம் 50,000 இந்த 2 குடியான வித்தியாசம் 50,000. முதல் எடுத்த விட இப்ப எடுக்கிறது 50,000 கூட சொல்றோம். அப்ப இங்க வார விடையில இதுல இருந்து கழிச்சா 50,000 தரும். இந்த எக்ஸ்ஐ எல்லாம் கூட அதை எக்ஸ்ஐ போடுறது மற்காரருக்கு இலகுவா இருக்குன்னா அது பரிச்சயமானது. அவை மற்ற அகலையும் தேவையில்லாம வம்பு விலைக்கு வாங்குவான். இப்போ விடையை வச்சு கொண்டு போகும். முதல் சொல்றான் 10 நிறுவனம் என்று சொல்ற. இப்போ 10 நிறுவனம் என்று சொன்னால் முதல் எங்களுக்கு 10 நிறுவனம் ஓம் என்று சொன்னோம்.
இப்ப 2 நிறுவனம் விட்டுட்டு ஓடிட்டு இப்ப 8 நிறுவனம் 6,10,000 பிரிச்சா 60,000 6,08,000 பிரிச்சால் 75,000 அப்ப வித்தியாசம் இவ்வளவு 15,000 தான் கூடுது அப்ப அப்படியே 50,000 வித்தியாசம் சொல்லு. சரி அடுத்தது 5 நிறுவனத்துக்கு 6,05,000 பிரிச்சால் 1,20,000 இப்ப 2 நிறுவனம் தரமாட்டேன்னு சொன்னா இப்ப 3 நிறுவனம் தான் கொடுக்க போகுது 2 லட்சம் அப்ப 1,20,2 அப்ப இங்க எவ்வளவு அதிகரிக்கின்றா 80,000 கூடுது என்னன்னு சொன்னா 50,000 தான் ஆகவே 2,000 ஆகும். 3வது 6 நிறுவனத்தை பற்றி கதைச்சோம் இப்ப 2 நிறுவனம் விரையில்லைன்னா 4 6,06,000 பிரிச்சா 1 லட்சம் 6,04,000 பிரிச்சா 1,50,000 லட்சம் இங்க பாருங்க 50,000 கூடுது ஆகவே அதுதான் இப்படி செய்து பார்த்து போடுறோம் விடைய கொண்டே போட்டு இது வராது இது வருமானு சொல்லி பார்த்து போறோம். சில வினாக்கள் அப்படித்தான் செய்யும் எக்ஸ் ஒய் போறதை விட இதே இலகுவானதாக இருக்கு. இன்னொரு வகை வினா இப்படி வரும் உறவு முறை தொடர்பாக அநேகமான பரீட்சைகள்ல வந்திருக்கிறது. முன்பு வசனமா சொல்லுவார் கமலாவின் மகள் விமலா விமலாவின் மகள் அமலாண்டா அமலாவுக்கு என்ன உறவு என்ற மாதிரியான வினாக்கள்லாம் முந்தி வந்திருக்கு. இப்ப இந்த உறவு முறையை கோவை வடிவில் இருக்கிறது தொடர்புகளால கொண்டு 2 விதமா சொன்னா ஒன்று முன்னுக்கு இருந்து சொல்லிடும் இன்னொன்று பின்னுக்கு இருந்து சொல்லிடும். அதை நான் முன்னுக்கு இருந்து சொல்றேன்டா ஜெயில சொல்லியிருக்கு A+B என்பது ஏனுடைய தாய் பி அப்ப முன்னுக்கு தான் கதைக்கும் பாருங்க ஏன்ற அம்மா பி அப்ப மறுதலையாச்சுன்னா பின்ற மகள் அல்லது மகன் ஏ என்ற அம்மான்னு சொன்னால் நான் ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம் ஆனா அம்மாண்டு பெண் மாறி அவ சொன்னா அவன்ற மகனா நான் இருக்கலாம் அல்லது மகளா இருக்கலாம். அவங்க தாய் என்று சொன்னதால மற்றவரை பற்றி எங்களுக்கு தெரியாது ஏ யாருன்னு தெரியாது ஆனா பி தாய் அவங்களுக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம் அந்த பிளஸ் என்ற அடையாளம் தாய் என்றதை குறிக்கும். அதான் இந்த ஷார்ட்கட் இந்த பிளஸ் என்ற அடையாளம் தாயை குறிக்கும். மைனஸ் என்றா சகோதரன் ஸ்டார் என்றா மேனேஜ் அவ்வளவுதான். அந்த குறியீடு என்னதை குறிக்குது என்றதை பார்க்கணும் தரவு எப்படி சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்ப குறியீடு பிளஸ் என்றா தாய் மைனஸ் என்றா சகோதரன் ஸ்டார் என்றா மேனேஜ் சொல்லப்படுறது ஏயினுடைய முன்னுக்கு இருந்தான் சொல்லுகிறார்கள். அப்ப நாங்க விடையையும் அந்த முன்னுக்கு இருந்தான் பெறும். அப்ப பாருங்க பி பிளஸ் என்றா பியினுடைய தாய் மைனஸ் சகோதரன் தாயின்ற சகோதரன் சகோதரன் மனைவி தாயினுடைய சகோதரன் மனைவி தாயின்ற சகோதரன் மாமா மாமா மாமான்ற மனைவி யார் மாமி மாமி அதான் விட பிக்கு என்ன பின்ற தாய் தான் கியூ கீன்ற சகோதரன் தான் ஆர் அவற்ற மனைவிதான் எஸ். பிளஸ் என்ற தாய் சயண்ட சகோதரன் ஸ்டார் என்ற மனைவி இந்த பி பிளஸ் பி அப்ப பியினுடைய தாய் கியூ அவன்ற சகோதரன் ஆர் அவற்ற மனைவி எஸ். அப்ப அம்மாண்ட சகோதரன் மாமா அவற்ற மனைவி மாமி. ஓகே விளங்கிதோ? அப்ப இப்படி ஒரு வினா வந்திருக்கிறது வரலாம் வராமலும் இருக்கு. ஆனால் இவ்வாறான வினாக்களை அணுக தெரிஞ்சிருக்கும்.
இலகுவாக செய்யக்கூடிய வினா. இதை பாரு. இதை சொல்றது வெண்ணுரு என்று சொல்லுவோம். வெண்ணு இந்த மூடிய உருவங்களால காட்டுற தொடைய வெண்ணென்றவரால சொன்னதால வெண்ணுருவான்னு சொல்றோம். உங்களுக்கு அதுகளெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த தரவை பார்த்து சொல்லும். ஆண்கள் பெண்ணாசிரியர்கள் ஆணாசிரியர். இந்த இதுல முதலாவது படம் பொருந்தா. ஒன்றுக்குள்ள ஒன்று ஒன்று. ஆண்கள் என்ற வட்டத்துக்குள்ள பெண் என்றது இருக்காது. ஆம்பளை பிள்ளையெல்லாம் வாங்கக்கூடாது, இதுல பொம்பளை இருக்க மாட்டோம். ஆகவே முதலாவது படம் பிள்ளை. விடைய வச்சு தட்டு. இரண்டாவது விட சரியோ பிள்ளை? இல்ல. ரெண்டாவதுதான் சரி சார். சரி. ரெண்டாவது கவனமா பார்க்கணும். ஏனென்றால் பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் என்றது ஒரு நாளும் வெட்டார். ஆண் பெண் என்றது ஆண் ஒரு தனி கேட்டகரி, பெண் ஒரு தனி கேட்டகரி. ஆகவே ஆண் பெண் என்று வந்தா வெட்டார். ஆகவே ரெண்டாவது படம். வேற தரவுகள்ல நீங்க சொல்றது சரியா பொருந்தும் என்றால் கதைக்கினம் பாட்டு பாடினம் என்று சொன்னா அங்க பிரச்சனை பெறா. இது ஆண் பெண் என்று வந்ததாலதான் இந்த படங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படுது. சரி, மூன்றாவதை பற்றி சாத்தியம் இருக்குதா இல்லையா? இல்ல. ஏனென்றா அங்கே இந்த பெரிய வட்டம் என்னத்தை குறிக்கும் என்றது பிரச்சனை. ஏனடா பெரிய வட்டத்தை ஆனந்த் எடுத்தால் அதுக்குள்ள பெண் ஆசிரியர்கள் வரையும். ஆகவே மூன்றாவது. அப்ப நாலாவது மூன்றும் வரான நாலாவது. ஆனால் இந்த தரவுல அதுதான் பொருத்தமா இருக்குது. ஏனென்று சொன்னால் மற்ற ஒரு விடையும் பொருந்தாது. அப்ப மூன்று தரவு சொல்லி சொல்ல போறோம். மூன்று தரவு சொல்லி இருக்குது. ஆனா ரெண்டு படம் தானே சார் கிடக்கு என்றால் அதுல ஒன்று ஆண்கள், இன்னொன்று பெண் ஆசிரியர்கள், மற்றது ஆண் ஆசிரியர். அப்ப இது ஆண்கள் என்று எடுத்தால் இது ஆசிரியர்கள் என்று எடுத்தால் இந்த ஏரியாவில் இருக்கிறார்களே ஆண் ஆசிரியர்கள் சார். ஆண் ஆசிரியர். நிறந்திட்டப்பட்ட இடத்துல இருக்கிறத ஆண் ஆசிரியர். அப்ப இந்த ஏரியாவில் இருக்கிற பெண்ணாசிரியர். ஓ வெரி குட். ஏனென்றா ஆண்கள் எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள நிற்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் வெளியிலான் நிற்கிறான். ஆனா டீச்சர்ஸ் அப்ப இவ பெண் ஆசிரியர்கள். அப்ப இந்த நிலத்தின பகுதி ஆண் ஆசிரியர்கள், சரி போட்டுக்கிற பகுதி பெண் ஆசிரியர். ஓகே, அப்ப இது ஆசிரியர்கள் வட்டமா எடுத்தால்தான் இந்த மூன்றையும் குறிக்கலாம். இந்த ஆண்கள், இந்த ஆண் ஆசிரியர்கள், பெண். இது ஒரு வித்தியாசமான படம். இப்படி எக்ஸாமுக்கு இது வரையில மூன்று தரவு தான், மூன்று வட்டம் தான் வந்து இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு தரவை காட்டலாம் என்றதுக்காக இந்த வினா போட்டுறாங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி வேற மட்டும் எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் மாற்றங்களோட தான் வினாத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கு. கேள்வியில இந்த வட்டம் ஆசிரியர்கள் எடுக்கலாம். விளங்கின கேள்வியில இந்த ஆண்கள் பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் தான் அந்த மூன்று வட்டம் தான் வரணும். அந்த பெயர்ல பார்க்கல. இதுல அந்த ஆசிரியர்கள் இல்ல போட்டுக்கிறீங்க. ஓ இல்ல, மூன்று வட்டம் தான் வரணும். அப்ப ஆனா அந்த பொருத்தமான வெண்ணுருவன்னு கேட்டுக்கிறபடியா இந்த ஏரியாவை வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த ஏரியான்னு அது விளங்குது சார். ஆசிரியர்கள் வருது மற்ற வட்டம். ஓ அதான இதுல உங்களுக்கு வேற விடயமுண்ட நீங்க காட்டுறதுக்கு இங்க பொருத்தமான தரவில்லை. தந்திருக்க படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல
சான்ஸே இல்ல. ஒன்றுக்குள்ள உண்டுன்றது ஒரு நாளைக்கு சாத்தியம். ஏன் ஆணுக்குள்ள ஆணாசிரியர் வரலாம், ஆனா அதுக்குள்ள பெண் வரையலாம். இது பெண்ணா பெண்ணுக்குள்ள ஆண் வரையலாம். அப்ப முதலாவது படம் பிள்ளை. இது ஆண் ஆசிரியர் பெண் ஆசிரியர் இந்த ஏரியாவில் இருக்கிறால் ஆணாமிருப்பர் பெண்ணாமிருப்பா அதுவும் பிள்ளை. இந்த படத்துல பார்த்தா இது ஆண் இது பெண்ணா அப்படி வரையலாம். இது ஆணா இருந்தால் இது பெண்ணா வரையலாம். ஒன்றுக்குள்ள ஒன்று வரையலாம். இந்த 3 படமே பொருத்தம் இல்லாததால 4வது படம் தான் பொருத்தம். ஆனால் நீங்க சொல்ற 3 கேட்டகரியா விஷயத்தை சொல்லி போட்டு கேட்கறதால என்னன்னு சார் 2 பட்டத்தால காட்டுறேன்னால் இஞ்ச அதை தவிர வேற வழி இல்லை. ஏன் சார் ஆசிரியர்கள் எல்லாரும் ஆண்கள் தானே, அப்ப 2 அடுக்கலாம் தானே நாங்க? அதான் நீங்கள் எடுக்கிற பிரச்சனை. ஆசிரியர்கள் 2 தனியா ஒன்று சொல்லாமல் பெண் ஆசிரியர் ஆண் ஆசிரியர் சொல்லி இருக்கிறதால இவர்கள் அந்த 3 வட்டங்களாக காட்ட வேண்டும் என்றவர்கள் ஒரு கருதுகோளை வச்சிருக்கிறதால கேட்கணும். அதுதான் நான் சொல்றேன்னா அந்த எங்க கருதுகோள் என்னன்னா நாங்க வளமையா 3 விஷயம் சொன்னா 3 வட்டம் இருக்கும் ஒரு மைண்ட் மேப்பை வச்சிருக்கிறோம். அதான் பிரச்சனை. ஆனால் இங்க டேட்டா பாத்தீங்கன்னா ஆண் ஆசிரியர் பெண் ஆசிரியர். அப்ப ஆண் பெண் ஆசிரியர் என்ற மட்டும்தான் விஷயம். அப்ப ஒன்று ஆண் என்ற மற்றது ஆசிரியர் எடுத்தால்தான் இந்த படத்தை எப்படி காட்டுறது. சில பழகப்ப இந்த நிலத்திய பகுதி குறிக்கிறது என்றும் கேட்கலாம். வினாத்தால சில சந்தர்ப்பங்களை பொறுத்து மாறும். அதை நாங்கள் அடுத்தடுத்த வேற ஒரு சந்தர்ப்பம் பெறுகிற பொழுது சொல்லுவோம். இந்த வினாக்களுக்கு நீங்க இப்படி வட்டம் போட்டு வந்தா உங்களுக்கு மார்க்ஸ் வரா. இங்க இலவ ஒரு இடைவெளி விட்டு இப்படின்னா 4 எழுதுவோம். 4 அப்படி 3 3 அப்படி என்று எழுதுவோம். 3 தான் மாமி என்று எழுதினீங்கன்னா அவ்வளவுதான் 0 போட்டுக்கணும். அப்ப வினா குறிக்கு விடையின்ற இலக்கத்தை எழுதுனா அதுதான் எழுதும். சில வேளைகள்ல 4 விட வராம உங்களை விடையே காண சொல்லிக்கணும். அந்த நேரம் செய்க வழி தெரிஞ்சாதான் எழுதலாம். இது விடாதபடியா சில நேரம் உங்களுக்கு தெரியாகும். 15வது பேர் நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன். விட்டு தான் செய்வேன் என்றால் இலகுவான வினாக்கெல்லாம் முதல் செய்யும் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நான் வகுப்புல செய்யக்க மாறுதான் செய்வேன். கஷ்டமான வினா அல்லது பிளவிடுறதுக்கு வாய்ப்புள்ள வினாக்கெல்லாம் செய்வேன். சரி, 2019 ஜனவரி 1ஆம் தேதி ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளின் கூட்டுத்தொகை அந்த நேரம் இருந்ததை விட இப்ப 99ஆம் ஆண்டு இருந்ததை விட 100 ஆண்டுகள் அதிகமாகும். ஏனெனில் அக்குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை இப்ப கதைக்கலாம் 2019 அந்த நேரம் 1999 அதே மாதம் அதே திகதி. அப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகு கதைக்கும்? 20 வருஷத்துக்கு பிறகு கதைக்கும். 20 தான் கூடி இருக்கும். ஆனா இங்க எத்தனை கூட இருக்குது? 100. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லியாச்சு. அப்ப கணவனுக்கு 20 வயது கூடினால் மனைவிக்கும் 20 கூடும், பிள்ளைக்கும் 20 கூடும், அப்பாவுக்கும் 20 கூடும், தாத்தாக்கும் 20 கூடும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 10 வயதா இருக்க இருந்த வயதை போல நீங்கள் 20 வயதா வரக்க அப்பாவுக்கும் 10 வயதான் கூடியிருக்கு. உங்களுக்கு 10 20 மாறின மாதிரி அவருக்கும் 2 மடங்கா வேற பண்ணி இல்லை. உங்களுக்கு எவ்வளவு கூடுதோ அதே தான் உங்களோட அப்பாவுக்கு கூடும், உங்களோட அம்மாவுக்கு கூடும், உங்களோட தங்கச்சிக்கு கூடும், உங்களோட தம்பிக்கு கூடும், உங்களோட கணவனுக்கு கூடும், உங்களோட பிள்ளைக்கு கூடும். எல்லாருக்கும் அது சம அளவிலான வயது கூடும். அப்ப 5 பேர் வரணும். 100 வருஷம் என்றபடியால் 20 வருட இடைவெளி என்றபடியா 100 20 5 பேர் வரணும். அதுல கணவன் மனைவியின் 2 பேர், பிள்ளைகள் 3 பேர். பிள்ளை 3 இதுக்கு சமன்பாடெல்லாம் அமைக்கணுமோ இல்லை. மண்டேக்குள்ள கேள்வி எடுத்தாச்சு வடையா பார்க்கணும். 99ல இருந்த விட 100 கூடலாம். எப்ப 2019 99 2019 20 வருஷம். 20 வருஷத்துல அப்பாவுக்கு 20 பிள்ளைக்கு 20 அம்மாவுக்கு 20 இப்படி
கூடினா 100 கூடுதுன்னு சொல்றான். அப்பாக்கு 20, அம்மாக்கு 20, 40 போட்டு மிச்சம் 60. எத்தனை 20 இருக்கு? 3 புள்ளி. ஓகே, இந்த வினாக்களுக்கெல்லாம் நீங்கள் சமன்பாடுகள் அமைச்சோ அல்லது படங்கீறியோ செய்யக்கூடாது. செய்தீங்கன்னா நேரம் வீணா போகும். 40 இந்த பரீட்சைக்கு இப்படிதான் பெறும். அந்த எக்ஸாம் கோல்ல வாசிக்க உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு வருமே. புதிய வசனங்கள், நிறைவான வசனங்கள ஆன்சர் ஆன்சர் இல்லையே. சரி, இது சில இருக்கலாம். என்னென்றால் பரீட்சை வினாத்தால ஒருவரும் கையில் எடுத்து பார்க்கிறீங்க. சும்மா சொல்லுவின நாங்கள் பார்த்தோம் எடுத்தோம். ஒரு தரம் பார்க்கல, கையில் எடுக்கல. எக்ஸாம் எழுதுறாளே தவிர மற்ற ஒரு கையிலே பேப்பர் எழுதினாலும் அவர் கையில கொண்டு வரையலா, கொடுத்துதான் வரும். வெளியில வந்து இப்படி கேள்வி வந்த சொன்னா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வியை போடுவது சில நேரம் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நடக்கும். இதுலயும் அதே கூட நடந்திருக்கலாம். 45 நிமிஷத்துக்கு ஒரு கால் ட்ரெயின் வரும் என்று சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அறிவிச்சு கொண்டிருக்கணும். இந்த லசந்த ரயில்வே ஸ்டேஷன் பிறகு அந்த ஸ்டேஷன் மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மொத்தம் போனது, அடுத்தது 50 வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் தான் போனது, அடுத்தது 50 வரும். அப்ப அடுத்தது 7:50 வரும் என்றால் போனது என்ன டைம் வந்தது? 7:05. 45 நிமிஷத்துக்கு ஒரு கால், 45 நிமிஷத்துக்கு ஒரு கால் ட்ரெயின் போய்கொண்டு இருக்கு. அப்ப 7:50 வருமெண்டா 45 நிமிஷத்துக்கு முதலண்டா 7:05 வந்திருக்கும். ஆனா லசந்த வரக்காவே சொல்றேன், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் ட்ரெயின் போகுது. 7:15. இப்ப லசந்த ஸ்டேஷனுக்கு வந்த நேரம் என்னன்னு 7:15. 6:55 வந்திருந்தால் 7:05 தான் ட்ரெயின் வரும். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, ஒரு ஆறுதலா இருந்து போல. இப்ப சொல்ற ஒரு 10 நிமிஷம் முதல் தான் போட்டுது என்று சொல்றேன். அப்ப 7:05 போட்டுது என்று சொல்றேன். ரெண்டாவது இவர் ஸ்டேஷனுக்கு வந்த 7:15 வரக்க ஸ்டேஷன் மாசோலுக்கு ஒரு 10 நிமிஷம் முதல் தான் போகுது. 7:05 சரிதான். ஏன் 7:50 அடுத்த பெறமெண்டா இப்போ போனது 45 நிமிஷத்துக்கு முதல் போயிருக்கு. 7:05 போயிருக்கும். இவர் 10 நிமிஷத்துக்கு முன்னர் தான் போனதுன்னு சொல்றாங்க. இவர் அங்க வந்தது 7:15. 7:05 வந்திருந்தாலும் ரயில் ஏறி போயிருக்கலாம். 7:10 வந்திருந்தால் 5 நிமிஷத்துக்கு மேல் போட்டோன்னு சொல்லுவான். 7:15 வந்தவரையா 10 நிமிஷத்துக்கு மேல் போனோம்னு சொல்லுவான். ஓகே, விளங்கிட்டோம். இந்த வகையான 10 வினா சிம்பிளா செய்யலாம். ஒரு செய்கவழியும் தேவை. சார் திருப்பி ஒரு டிப்ஸ் விளங்கப்படுத்துங்க. 45 நிமிஷத்துக்கு ட்ரெயின் போவோம்னு சொல்றான். அடுத்தது 7:50 பெறமென்னு சொல்றாரு. அடுத்த ட்ரெயின் 7:50 பெறும். 7:50 இதுக்கு முன்னுக்கு போன ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துருக்கு? 45 நிமிஷத்துக்கு முதல். 45 நிமிஷத்துக்கு தான் ட்ரெயின் பெறும். 7:50 அடுத்து வரும்னா இங்க 7:05 வந்திருக்கு. அதுதான் 45 நிமிஷத்துக்கு. ஆனா நீங்கள் விளக்க ஸ்டேஷன் மாதிரி சொல்றேன். நீங்கள் 7:05 வரையில வந்திருந்தா ரயில்ல போயிருப்பீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் முதல் தான் போகுது என்று சொல்றேன். 10 நிமிஷத்துக்கு முதல் தான் போகுதுன்னு சொல்றேன். அப்ப நீங்க எந்த டைம் வந்து 10 நிமிஷத்துக்கு முதல் தான் 7:05. அப்ப இப்ப என்ன நேரம்? வேலை போறீங்க. அது சொல்ல ஒரு 10 நிமிஷம் முதல் தான் போகுது. அடுத்தது 7:50 பேர். அப்ப அடுத்த ரயிலுக்கு இவருக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொன்னால் இவருக்கு 35 நிமிஷம் தான் இருக்கு. அது வேற பிரச்சனை. இவர் 7:15 வந்த 7:50 30 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா ட்ரெயின் வளமையா 45 நிமிஷத்துக்கு இருக்கத்தான். அப்ப இதுல கவனம் இருக்கணும்.
உங்களுக்கு 10 நிமிஷம் தான் போகுதுன்னா நீங்கள் லேட்டா தான் வந்திருக்கிறீர்கள். அதான் சொல்றேன், கொஞ்சமா தான் போகணும். விலங்கியல் என்றால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. என்னை விட நீங்கள் வடிவா சிந்திக்கக்கூடியார்கள். அப்ப நீங்கள் என்ன கேள்வியா திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருங்க. சரி, இப்ப சொன்ன உறவு முறை மாதிரி இந்த உயரம் கட்டை என்றதை வச்சு கேள்வி வரும். ஒரு கேள்வி உறவு முறை சொன்னோம். இப்ப இங்க சொல்றான் a பிளஸ் b என்றால் b ஐ விட a உயரம். பின்னுக்கு இருந்து சொல்றான் b ஐ விட a உயரம். வேற பெரியார் ஏ a b ஐ விட a உயரம். ரெண்டாம் a தான் பெருசு, b சின்ன. அப்ப பிளஸ் என்று வந்தா b சின்ன. கம வந்தால் b ஐ விட a குள்ளமானவர். b ஐ விட a குள்ளமானவர். அப்ப a சின்ன, b பெரியார். அப்ப பிளஸ் அண்ட் அடையாளம் இருந்தா பெரிது, கமண்ட் அடையாளம் இருந்தா சிறிது. சயம் இருந்தால் சமன், ஏயும் சியும் சமன். ஏயும் பியும் சமன். இப்ப உங்களுக்கு தெரியுது, பிளஸ் என்றால் முன்னுக்கு இருக்கிறாள் பெரியார், கம என்றால் பின்னுக்கு இருக்கிறாள் பெரியார், சய என்றால் 2 பேரும் சமன். இங்க வாங்க, p plus q minus r, s. இதுல பாருங்க, பிளஸ் என்று சொன்னா முன்னுக்கு இருக்கால் பெருசு, அப்ப p பெருசு. மைனஸ் என்று வந்தா சமன், அப்ப q r சமன். கம என்று வந்தா முன்னுக்கு இருக்கால் சின்ன, பெருசு. இப்ப பாருங்க, p விட q சின்னன், q மாறும் சமன், r விட s பெருசு. இப்ப விடைய பாருங்க, இவர்களின் உயரமானவர் p அல்லது s. சரியோ இல்லையோ? சரி சரியா இருக்கலாம். அடுத்த இவர்களின் உயரமானவர் q அல்லது s. அது பிள்ளை. q மாறும் சமன், r விட s பெருசு, q விடவும் பெருசு. ஆகவே அது பிள்ளை. r விட s உயரம் குறைஞ்சிடலாம். சரியோ? பிள்ளை. r விட s உயரம் கூடியது. r விட q உயரம் குறைஞ்சிடலாம். அதுவும் பிள்ளை. 2 பேரும் சமன் வந்து. அப்ப இவர்களில் உயரமானவர் p அல்லது s. வேணும்னா இலக்கத்தை போட்டு பாருங்க. q மாறும் சமன், அப்ப q 5 என்றால் r 5 தான். 2 சமன். s வந்து 5 விட பெருசா. 5 விட பெரிய இலக்கம் சொல்லுங்க. 8, 9 எதுவும் பெறலாம். 5 விட பெரிய இலக்கம் சொல்லுங்க. 6 பெறலாம். 6 பெறலாம், 7 பெறலாம், எல்லாம் பெறலாம். நான் சொல்றேன் சும்மா. அப்ப இப்படி வராக்க 9 தான் பெருசு. மாறி முன்னுக்கு 8, 5 சமன் 5 பெரிது 6. இப்படி வந்தா இப்ப எது பெருசு? 8. 5 எது பெருசு? 9. அப்ப பெருசு p அல்லது s. சரிதானே? p அல்லது s. அவ இலக்கத்தை போட்டும் பார்க்கலாம். நேரடியா எழுத தெரியல, டவுட்டா இருக்குன்னா இலக்கத்தை போடும். அடுத்து p சய q, r சக s சய t. இங்கேயும் போடுவோம். p சய என்றால் என்ன?
சமன். சமன். Q1 கம போட்டால் முன்னுக்குள்ளது சின்ன. சக போட்டா பின்னுக்குள்ளது சின்ன. சின்ன. சய போட்டால் சமன். ஈக்குவல். இப்ப பாருங்க எது பெருசு? ஆர். அப்ப இது வெளிப்படும் பாருங்க. S ன் T ன் சமன், இங்கால P ன் Q ன் சமன். ஆனா அதை விட R பெருசு. அப்ப ரெண்டு பக்கத்தால பார்த்தாலும் R தான் பெருசு. இப்படியே பாருங்க, இவர்கள் உயரமானவர் R. அப்ப இப்படியான வினாக்களுக்கு விடை எழுதுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமா வாசிச்சுக்கிட்ட சரி. அதே மாதிரி கூட்டு கேள்வியும் இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப இன்னொன்று போகும். இத பாருங்க, ஒரு பொறிக்குள்ள இந்த எழுத்த போட்டா அது இன்னொரு விதமா வெளியில வருது. அப்ப இந்த இத வடையா கவனிக்கும் பாருங்க. TRE என்று இருந்தா, TRE என்று உள்ளுக்க போனது வெளியில வரக்க TRRE என்று வந்தது. அப்ப இந்த ரெண்டு பொறியும் கூட்டுதோ குறைக்குதோ? கூட்டுது. கூட்டுது. ஏன் 3 எழுத்தா இருந்தது 5 எழுத்தா வந்திருக்கு. அப்ப டபுள் ஆக்கு, எதையோ டபுள் ஆக்கு. 6 டபுள் ஆகுது, 2 டபுள் ஆகுது, 2 எழுத்து டபுள் ஆகுது, 3 எழுத்து டபுள் ஆகுது. ஆகவே ஸ்டாரும் அறுகோணியும் கூட்டும். அடுத்த படத்தை பாரு, கட் 3 எழுத்தாகவே இருக்கு. ஆனால் சிலது மாறி இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த ஆள் குறைக்கிறார் என்று தெரியும். பிடி பிடி என்றே இருக்குது, கட் WAC என்று இருக்கு. அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருந்து இனி கண்டுபிடிக்கும் இந்த நட்சத்திர ஸ்டார் அடையாளம். ஸ்டார் அடையாளம் முதலாவது எழுத்து டபுள் ஆக்குதோ கடைசி எழுத்து டபுள் ஆக்குதோ? ரெண்டாவது அல்லது மூணாவது. முதலாம் எழுத்துல ஒரு மாற்றம் வரையில, டி என்றா இருக்கு. அப்ப இது 2வது எழுத்து டபுள் ஆக்குது, இது 3வது எழுத்து டபுள் ஆக்குது. பாருங்க, இந்த படத்துல இப்படி பார்த்தால் ஓவர் டபுள் ஆக்குது. 2வது டபுள் ஆக்குது, சரி. இது முதலாவது எழுத்து தான் டபுள் ஆக்கிருக்கு, சி தான் டபுள் இருக்கு. அப்ப இந்த பூ மாதிரி இருக்கிறது முதலாம் எழுத்து டபுள் ஆக்குது, ஸ்டார் மாதிரி இருக்கிறது 2வது எழுத்து டபுள் ஆக்குது. இனி இங்க பாருங்க, இது முதலாவது எழுத்து டபுள் ஆக்கினா CCAT என்று வரும். இந்த வட்டம் என்ன செய்யுது? கடைசி எழுத்தை கழிச்சு விடு. டி வேற, இங்க டி இருக்குது, இங்க டி இல்லை. இங்க இருந்து பாருங்க, BED என்றல 3வது எழுத்து டி. அப்ப இது டபுள் ஆக்கினா BEDD என்று வரும். பிறகு இந்த சய என்ன செய்யுது? கடைசி எழுத்தை இல்லாம பண்ணுது, திருப்பி BED என்று. அப்ப இது லாஸ்ட் எழுத்தை இல்லாமல் பண்ணு. வட்டம் மட்டும்தான் ஒரு எழுத்தை இல்லாம செய்யுது, மற்றெல்லாம் டபுள் ஆக்கு. அப்ப இனி விளங்கல, திருப்பி சொல்லுங்க. ஓகே. இப்ப இந்த படத்தை நீங்க வடிவா உற்று அவதானிக்க வேணும். ஒன்று கிடையா போகும், இன்னொன்று இலக்குத்தாவு. இந்த கிடையா போக்கு என்ன நடந்தது, இலக்குத்தா போக்கு என்ன நடந்தது நாங்கள் அவதானிச்சுதான் சொல்லுவோம்.
T6 எண்டையில விடையில 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் டபுள் ஆயிருக்கு. 2 பொறிக்குள்ள போயிருக்கு, ஒன்று ஸ்டார் மற்றது அருகும். ஆகவே 2வதுலையும் 3வதுல தான் கை வைக்கு. இப்படி நிலைக்குத்தா பார்த்தா 1வது எழுத்தும் 2வது எழுத்தும் டபுள் ஆயிருக்கு. 1வது எழுத்தும் 2வது எழுத்தும் டபுள் ஆயிருக்கு. அப்ப இந்த வரிசையில போக 1வது எழுத்து கை வைக்கப்படையில. அப்ப இந்த ஸ்டார் என்றது 1வது எழுத்து இல்லை, 2வது எழுத்து. என் 1வது எழுத்து டபுளா வரையில ஸ்டார் 2வது டபுளா. இந்த அறுகோணி 3வது எழுத்து டபுளா. கிடையாவார T6ல 2வது எழுத்து ஆர் டபுளா வந்துட்டு 3வது எழுத்து இ டபுளா. நிலக்குத்தா பார்த்தா COWல 2வது எழுத்து ஓ டபுளா இருக்குது, சரி. 3வது எழுத்து டபுள் மாறையில 1வது எழுத்து 2 இடம் வந்திருக்கு. அப்ப இந்த பூ 1வது எழுத்த டபுள் ஆக்குது. கிடையா பார்த்தா CATல சி 1வது எழுத்து டபுளா வந்துட்டு 2வது எழுத்தே அப்படியே இருக்குது, 3வது எழுத்த காணையில. அப்ப இந்த வட்டம் 3வது எழுத்த இல்லாம செய்யும், அல்லது கடைசி எழுத்தை இல்லாம செய்யும். நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், லாஸ்ட் எழுத்த இல்லாம செய்யும். அப்ப இங்க வாங்க, MAP என்றது கிடையா போகுது. ஸ்டாருக்குள்ள போனா 2வது எழுத்து டபுளா வரும். அப்ப என்னண்டு வரும்? MAP. இந்த வட்டம் என்ன செய்யும்? கடைசி எழுத்து எழுத்து எழுத்து. அப்ப விட MAA என்று பொறிக்கேள்வியத்தான் இப்படி படம் போடும். வட்டம் லாஸ்ட் எழுத்து கழிக்கும், அப்ப கடைசி எழுத்து பி இல்லாச்சு. இப்ப 268 அறுகோணி 3வது எழுத்து டபுள் ஆகும். அப்ப 2688. வட்டம் என்ன செய்யும்? கடைசி எழுத்த தூக்கும். அப்ப 268. TOT பூ 1வது எழுத்து டபுள் ஆக்கும். அப்ப என்னண்டு வரும்? டபுள் TTOT என்று. ஸ்டார் 2வது எழுத்து டபுள் ஆகும். ஸ்டார் 2வது எழுத்து டபுள் ஆகும். TT OOT. மூல எழுத்துல தான் 2வது டபுள் ஆகும். மூல எழுத்துல ஓ தான் 2வது டபுள் ஆகும். அடுத்த AIP. AIPல வட்டம் என்ன செய்யும்? கடைசி எழுத்து தூக்கிடும். பூ என்ன செய்யும்? 1வது எழுத்து டபுள் ஆகும். அப்ப AI. ஸ்டார் என்ன செய்யும்? 2வது எழுத்து டபுள் ஆகும். 2வது எழுத்து ஐ. அப்ப AI என்று. ஓகே. அடுத்தது 555. இதுல பிரச்சனை வராது உங்களுக்கு. என்னடா 1வது எழுத்தோ 2வது 3வது எல்லாம் ஒரே எழுத்தா இருக்கக்கூடிய பிரச்சனை வராது. ஸ்டார் 2வது டபுள் ஆக்கும். அப்ப 5555. வட்டம் கடைசி எழுத்த தூக்கும். அப்ப 555. பேருந்து பூ 1வது எழுத்து டபுள் ஆக்கும். 5555. ஸ்டார் 3வது எழுத்து டபுள் ஆக்கும். அப்ப விட 55,555.
இதே மாதிரி இப்ப அண்மை காலத்துல வந்து ஒரு பரீட்சையிலையும் வந்தது. இந்த ஐடியா தான். ஆனா இப்படி படம் வரையுது. ஐடியாஸ் ஒன்றுதான், கேட்கப்படுற வினாக்கள விதம் மாறும். இது தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டை இதை செய்ய முதல் இதைப்ப தாயக்கட்டையில ஸ்காலர்ஷிப்ல நாங்க படிச்சிருக்கோம். சாதாரணமா ஒரு தாயக்கட்டையில இருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்முகத்தை கூட்ட 7 வரும். எதிரே இருக்க முகங்களை கூட்டினா 7 வரும். ஏணியும் பாம்பு விளையாடுற தாயக்கட்டுலாம் அப்படித்தான். ஒரு பக்கம் 5 அண்டை, எதிர் பக்கம் 2 இருக்கு. ஒரு பக்கம் 3 அண்டை, மற்ற பக்கம் 4 இருக்கு. ஒரு பக்கம் 1 அண்டை, மற்ற பக்கம் 6 இருக்கு. அப்ப இதுல இந்த பக்கம் 4 அண்டு இருந்தால் எதிர்பக்கம் 3 அண்டு இருக்கு. 3 மேல 5 அண்டு இருந்தால் கீழே கீழே 2 இதுல 6 இருந்தால் இங்க 1. உண்டு. ஆனா தாயக்கட்டையில டொட் பண்ணி இருக்கு. டொட் பண்ணி அப்ப அந்த டொட்டை எண்ணி போட தெரிஞ்சா காணும். அப்ப ஒரு நாளும் பக்கத்துல இருக்கிறது பக்கத்துல பெறும். தாயக்கட்டையில ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒன்றை விட்ட ஒன்று எதிர்முகமாகும். இது பி, இது சி, இது டி. 6 முகம் இருக்குதான். ஏக்கு பக்கத்துல பி வரும், டி வரும், ஆனா சி வரையில. ஏக்கு பக்கத்துல சி வரா, அது எதிர்முகமாக இருக்கு. அதே மாதிரி பிக்கு பக்கத்துல இ வரும், டிக்கு பக்கத்துல ஒன்றை விட்ட ஒன்று எதிர்முகமாக இருக்கு. இது விரிப்பு. இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். இப்ப வாங்க, இங்க தாயக்கட்டை இந்த படம் தெரியல, ஆனா உருட்டுற விதத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்க போறோம். 5க்கு பக்கத்துல 6 இருக்குன்னா 5 மாறும் எதிர்முகமா இருக்கீதான். அப்ப 5க்கு எதிரே இருக்க போறது 2, 6க்கு எதிரே இருக்க போறது 1. அப்ப 2க்கு எதிரே இருக்க போறதுதான் இங்க வரும். இதுல என்ன விட வரும்? 5 வரும் சார். 5 என்ன விட வரும்ல 5. அப்ப எவ்வளவு? 6. 6 டொட் பெறோம்னா நாங்க 6 அண்டு போடுவோம். சரி, இப்ப திருப்ப போறோம். 6 அண்டு வந்துட்டு திருப்புறோம், மற்ற பக்கம் திருப்போம். திருப்பினால் என்ன விட வரும்? 2. பாருங்க, 5க்கு எதிரே 2, 6க்கு எதிரே 1. அப்ப பார்வைக்கு புலப்படாமல் இருக்கிறது 3, 4. 3க்கு எதிரே 4 இருக்கு. 3க்கு எதிரே 4 இருக்கு. அப்ப திருப்பக்க 6க்கு பக்கத்துல வரக்கூடிய இலக்கம் என்ன? 4. 4 வரலாம் அல்லது 3 வரலாம். அது எங்களுக்கு தெரியா, படத்தை தராபடியா இங்க வர போறது 4 அல்லது 3 தான் வரும். 5 ஏற்கனவே பக்கத்துல இருக்குது. 5 பக்கத்துல இருந்தால் அதுக்கு 1 விட்ட 1 எதிரையில 2. அப்ப பக்கத்துல வரையில 2 பேர் ஒட்டினா வரையில. அப்ப இது 4. அப்ப பி என்ன வேற? தானே 6க்கு எதிரே உள்ளதானே பியா வரப்போகுது. அப்ப சி எவ்வளவு? சி எவ்வளவு? 3. ஓகே, இப்ப திருப்பினால் என்ன இலக்கம் வரும்?
ஒன்று அல்ல 6. ஒன்று ஏற்கனவே இஞ்சி இருக்கோட ஒன்று வரையலாம் 5 பக்கத்துல 2 மூன்று பக்கத்துல ஒன்று பேரோட இஞ்சி 6 வரையலாம் 5 5 2 5 அல்லது 5 ஆம்பர் 2. 5 ஆம்பர் திருப்பக்காத இடத்துக்கு வரும் ஆம். 5 டி எவ்வளவு 2 2 2. இது 2 ஈ எவ்வளவு 5 5 ஒன்றை விட்டு ஒன்று தான் எதிர்முகமா வரும். அப்ப எப்படி திருப்பினாலும் முழுதையும் நிரப்பாமலே கண்டுபிடிக்கலாம். ஒன்றை விட்டு ஒன்றை பார்க்கலாம். கொஞ்ச கேள்வி 4 புள்ளிகள் இடப்பட்ட எதிர்முகத்துக்கு எத்தனை இருக்கும் 3. என்ற இடத்துல என்ன இலக்கம் தெரியும் 6. 4 என்ற இடத்தை அவதானிக்கக்கூடிய நிலை கொஞ்சம் தந்த விடைக்கு ஒன்று பொருத்தம் இல்லை. ஆனா ஒரு பொருத்தமான விடை ஒன்று இருக்கு. சொல்லுங்க என்னன்னு. சியா சார். ஓ குட். ஏனென்றால் நாங்கள்லாம் இதுல பக்கத்துல 4 வரும் என்று சொன்னா மாறி இதுல 3 வந்திருந்தா இங்க 4 வந்து அவன் கேட்கிறான் சி என்ன வரலாமண்டா 4 என்ற புள்ளி தான் சார் அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சார் சியில இருந்து விடைக்கு போனா மத்த ரைட் எல்லாம் மாறுமா சார்? அது பிரச்சனை இல்லையா அப்படின்றா? ஏன் மற்றது மாறான திருப்புறம் தானே இப்ப மாறாது. பக்கத்துல நான் திருப்ப போறோம். இப்ப என்னண்டா இங்க பாருங்க இப்ப ஒரு பாக்ஸ் ஒன்ற காட்டுனா உங்களுக்கு இப்ப நீங்கள் இந்த பக்கம் தெரியுது உங்களுக்கு, அடுத்த இந்த பக்கம் தெரியும், அடுத்த இந்த பக்கம் தெரியும் பச்சை, பிறகு தெரியும். இப்ப இப்படி திருப்பினால் இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பினால் பேருந்து பச்சையான வரப்போ மேலே பேருந்து வரப்போ இப்படி திருப்பணும். பிறகு வந்து இப்படி திருப்போம். அப்ப அந்த திருப்பக எதிர்முகம் ஒரு நாளும் பக்கத்துல தெரியல. அப்ப ஒன்றோட ஒன்று இப்படி எதிர்முகமா இருக்கு. இப்படியான சிக்கலான தருணங்கள்ல உடனடியா என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு நீங்கள் அழிவேசம் கொண்டு போவீங்களா அதுல பக்காண்டு இலக்கத்தை போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா சரி அது உங்களுக்கு பரிச்சயத்தினைக்கெல்லாம் சில பொருட்களை தர செய்யுது. இப்ப கால்குலேட்டர் நீங்க கொண்டு வரல, ஆனால் ஒரு சின்ன கண்ணாடி அல்லது சின்ன ரேசரை நீங்க உங்களோட தேவைக்காக கொண்டு வர பொழுது அதை பயன்படுத்தி பார்க்கலாம். இல்லாவிட்டால் இப்ப இந்த முறை டீச்சிங் எக்ஸாம் வந்து அந்த பிம்பத்தின் படத்தை கீரை சொல்லி கேட்டுங்க. அப்ப அது ஒரு வெட்டி போட்டு நிமித்துறதுதான் கிடையாது. அப்ப அந்த நேரம் உங்களுக்கு ஐடியா வரையிலன்னா என்ன செய்யணும், செய்க வழிக்கு தாளை பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அதை கிழிச்சு பார்த்துருக்கு. அப்படிதான் இங்க பார்க்கும். அப்ப இங்க படம் தராதபடியா படத்தை தந்திருந்தால் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அப்ப இங்க 4 இங்க 3, இங்க 3 இங்க 4 வரும். ஏன்னா இங்க 4 அவதானிக்கக்கூடிய இடமண்டு கேட்டபடியா சீதான் வரும். வீல விறக்க மேல் முகத்தில் உள்ள புள்ளிகள் எண்ணிக்கை எத்தனை 1 போட்டு வச்சு 6. அடுத்தது ஆரம்ப நிலையை நீங்கள் திரும்ப அவதானிக்கக்கூடிய இடம், திரும்ப அவதானிக்கக்கூடிய இஞ்ச ஈதான். ஏன்னா அவர்கள் தந்திருக்கிற ஆங்கில எழுத்தை வச்சுதான் பார்க்கும். இப்ப நீங்கள் வேற இடத்துலயும் சந்திக்கிறீங்க 5 இதுல வருது, ஆனா அந்த இடத்துக்கு ஒரு பேரை போட்டு காட்டேரு என்ற இடத்துக்கு பேர் போட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா இப்படியான வினாக்களுக்கு விடை எழுதணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த எதிர்முகம் தெரிஞ்சா செய்யலாம். அப்படி டவுட்டா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸாம் போர்ட்ல ஒரு அலிரேசரையோ அல்ல துணி பேப்பரையோ மடிச்சு போட்டு கூட்டி பார்க்கலாம். ஆனா அதுக்கு நேரம் நான் போடும். இந்த ஒன்றை விட்ட ஒன்றை எதிர்முகமாக இருக்கும் என்றதை நினைவு வச்சுக்கிறது தான் இலகுவான வழி. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒன்றுமே செய்ய தெரியல என்று சொன்னால் நீங்கள் இப்படியாவது செய்து பார்க்கலாம். அப்ப எப்படி வினாத்தாள்ல நீங்க வினாவலை தேடி தேடி பார்த்து உங்களுக்கு இலகுவான இல்லை நாங்க செய்யக்கூடிய மாதிரி கேள்விய செய்து போட்டுதான் மற்ற கேள்வி போகும். அப்ப நீங்கள் எப்போ
பரீட்சையில இலகுவான வினாக்கள் அல்லது எங்களுக்கு ஏழும் என்று நினைக்கிற வினாக்கள்ல தொடங்கித்தான் அடுத்த கட்டங்களுக்கு நகரும். அதை விட்டுட்டு முதலே நேரடியாக கஷ்டமான வினாக்களுக்கு போனீங்கன்னா சிக்கல். அதை விட இந்த மொழிநடையோட மாற வினாக்கள்ல எது சரி எது பிள்ளைன்னு நீங்கள் நினைக்கிறது தான் விட. ஏனென்றால் பேப்பர்ல செட் பண்ண என்ன நினைக்கிறாரோ அதான் கொடுப்பேன். அப்ப அதுக்கு நேரத்தை விரயமாக்க கூடாது. தோன்றதை கீறி போட்டு வந்துட வேண்டியா, அல்ல டைம் கிடைச்சா ஆறுதலா திங்க் பண்ணலாம். மற்றபடி வேகமா செய்யும். ஓகே, இன்றைய வகுப்பு இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை இரவு 8:30 சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வினாத்தால எஞ்சிய வினாக்களை செய்வோம், செய்து பார்த்தோண்டு வாங்க.